ஆயுஷ் அக்ரோ சிஸ்டம்ஸ் இது வந்து லொக்கேஷன் சென்னை முகலிவாக்கத்தில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு. ஆனால் பட் 3 ஃபேமிலிஸ் வந்து இங்கே இருக்காங்க. ஒரு நாளைக்கு கன்சப்ஷன் வந்து 1500 2000 லிட்டர்ஸ் வரைக்கும் செலவாகுது. போருக்கு வந்து இவங்க என்ன மோட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா 1.5 HP சப்மர்சிபிள் மோட்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 2000 லிட்டர் டேங்க் வந்து ஒரு டேங்க்கில் வந்து வச்சு அது மூலமாக வந்து வீட்டுக்கு தேவையான வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட வாட்டர் ரிப்போர்ட் படி வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் வந்து பிலோ 900 ppmல இருக்குது, ஹார்ட்னஸ் வந்து பிலோ 300 ppmல இருக்குது, டர்பரிட்டி இருக்குது, வாட்டரில் டர்பரிட்டி இருக்குது, ஆனால் அயன் இல்லை. ஸோ வந்து வாட்டரில் வந்து ஸ்லைட் எல்லோ வந்து அப்பியர் ஆகுது, செடிமெண்டேஷனும் கொஞ்சம் இருக்குது. இதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா சாஃப்ட்னர் இவங்களுக்கு வந்து நம்ம வந்து சஜஷன் கொடுக்கல. சாஃப்ட்னர் வந்து வேணாம், உங்களுக்கு வந்து பிலோ 300 தான் இருக்குது, அதனால் உங்களுக்கு ஸ்கேல் ஃப்ரீன்ற ப்ராடக்டே போதும். ஸோ வந்து ஸ்கேல் ஃப்ரீ ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேஜில் வந்து பியூரிஃபிகேஷன் நடக்கும். ஒன்று வந்து என்னென்னா ப்ரைமரி ஃபில்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செடிமெண்டேஷன், அதாவது வாட்டரில் உள்ள டஸ்ட் பார்ட்டிகல் செடிமெண்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அரெஸ்ட் ஆகிடும். செகண்ட் ஸ்டேஜில் வந்து பாலிபாஸ்பேட் ஃபில்ட்ரேஷனில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா வாட்டரில் உள்ள ஹார்ட்னஸை அது நியூட்ரலைஸ் பண்ணி அந்த ஹார்ட்னஸோடையே வந்து டிசால்வ் ஆகி அந்த ஸ்டெய்னிங் ஃபார்மேஷன் உள்ளே வந்து ஸ்டிக்கியாக மாறாமல் அந்த ஹார்ட்னஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணும், ஃப்ளோ பண்ணி அந்த எங்கேயுமே வந்து அக்குமுலேட் ஆகாமல் வந்து ஒரு ப்ரிவென்ஷனாக வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ அந்த பாலிபாஸ்பேட் யூஸ் பண்ண டிசால்வ் ஆகும். அது டிசால்வ் ஆகிடுச்சுன்னா அந்த குவான்டிட்டியை நம்ம திருப்பி டாப்அப் பண்ணிக்கலாம். ஸோ இது அதோட மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீ ஃபில்ட்ரேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணுறதும் அது டிசால்வ் ஆகிடுச்சுன்னா அதை நம்ம டாப்அப் பண்ணுறதும் மட்டும்தான் இதோட மெயின்டெனன்ஸ். மற்றபடி இது ஃபிட் அண்ட் ஃபர்கெட் கான்செப்ட் மாதிரி தான், ஆன்லைன் ஃப்ளோலேயே வந்து ஒர்க் ஆகும். இவங்களோட மோட்டரோட ஃப்ளோ ரேட்டை படி நம்ம வந்து 1.5 HPக்கு வந்து மேக்ஸிமம் ஃப்ளோ ரேட்டு 4000லேருந்து 6000 LPH வரைக்கும் வந்து அதை அச்சீவ் பண்ணும். ஸோ அதனால் வந்து இது ஒரு செட்டு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஃபில்ட்ரேஷன் படி வந்து 3000 லிட்டர்ஸ் per hour ஃப்ளோ ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதனால் இங்கே வந்து 1.5 HP இருக்கிறதுனால 2 பேரலாக லைனை டிவைட் பண்ணி 2 டியூவல் ஃபில்ட்ரேஷன் நடக்கிற மாதிரி வந்து இங்கே ஒரு செட்டப்பை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது உங்களோட வாட்டரோட கண்டிஷனுக்கு இது போதுன்றதுனால தான் நம்ம இந்த சஜஷன் படி இந்த ப்ராடக்டை வந்து நம்ம கொடுத்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்டரோட கிளாரிட்டியும் நல்லா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து வரும்போது இருந்த அந்த பேல் எல்லோ கலரோ ஸ்டெயினோ வந்து இந்த எல்லோ ஸ்டெயினோ ப்ளஸ் அது வந்து செடிமெண்ட்டோ இல்லை, டேங்க்கில் வந்து வாட்டர் வந்து கிளியராகவே ஃபில் ஆகுது. ஸோ உங்கள் வாட்டர் என்ன கண்டிஷனில் இருக்குது, அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.